எப்பவும் போல என் வாழ்க்கை எந்த வழியில போகும்னே கேள்விக்குறியா இருந்தது. அவரை சந்திக்கிற வரைக்கும், அவர் கைய பிடிக்கிற வரைக்கும். அவர பத்தி சொல்லணும்னா அதிகமா பேச மாட்டாரு. ஆனா என்ன நினைக்கிறாருன்னு அவர் முகமே காட்டி குடுத்துரும். அதுக்குள்ள நாங்க சந்திச்சு 30 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு தோணுது. திரும்பி பார்த்தா ஏதோ சீக்கிரம் வயசான மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா அவர் அப்படி இல்ல. எனக்கு எப்பவுமே அவரு ஸ்மார்ட்டா ஸ்டைலா தான் தெரிவாரு. நாங்க முதல்ல பழக ஆரம்பிச்சப்போ எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கும். சாரி, ரொம்ப நேரம் ஆச்சா? அப்படிலாம் இல்லை, எனக்கே கொஞ்சம் தனியாக இருக்கணும் போல் இருந்தது, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். இங்கே போகலாம். என்னாச்சுன்னு கேட்க மாட்டியா? அதுக்கு அவசியம் இல்லை பார்த்தி. எப்பவும் போல நீ என்ன நினைக்கிறியோ உன் முகமே காட்டி கொடுக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியலடி. மத பிரச்சனை இல்லை, ஜாதி பிரச்சனை இல்லை, ஜாதகம் பிரச்சனை இல்லை. நீ வேற ஒரு ஊரில் வந்திருந்தா கூட எங்கள் அம்மா அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் உன்னோட இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல இந்திரா. ஒரு வழியாக எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது எங்கள் அம்மா அப்பா அவள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி பெருசாக யோசிக்கல. ஏன்னு தெரியல, ஒருவேளை கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்களோ என்னவோ. உண்மையை சொல்ல போனோன்னா எனக்கு ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை அமையும்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் லக்கி. இந்த வாலி கவிதையில் வர மாதிரி அழகான மனைவி, அன்பான துணைவி, we still very much in love with each other. அவங்க எடுத்த முடிவுனால என் லைஃப் என்ன ஆகிடுமோன்னு என் பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு இப்படி ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சதை பார்த்து அவங்க கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்தாங்க. இல்லை, புரியல எனக்கு. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அவள் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்களே எவ்வளோ தடவை பார்த்து அவள் நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் அவ ஃபேமிலி பற்றி தெரியறதுக்கு முன்னாடி டேய், கல்யாணம்னா நீங்கள் 2 பேரும் மட்டும் இல்லைடா, 2 குடும்பங்களும் சம்மந்தப்பட்டது. இந்தாங்க, கல்யாணம் ஆகாதவளுக்கு பிறந்த விடாத ஒரு கீப்போட பொண்ணு. கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. நாளைக்கு உனக்கு கல்யாணம்னா உன் இந்திராவோட அம்மா, உன் வருங்கால மாமனாரு, அவங்க முதல் சம்சாரம், அவங்க பசங்க, இவங்க எல்லாம் வருவாங்க. யாருன்னு சொல்லிடா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு? இந்தியாவோட மோஸ்ட் ரினவுண்ட் நியூரோ சர்ஜன். அவரோட ஒரே பையன்டா நீ. உனக்கு போய் இப்படி ஒரு கீர்த்தனமான குடும்பத்துல பொண்ணு பார்த்திருக்கோம் தெரிஞ்சா வரவங்க காரி துப்ப மாட்டாங்க. என்னால உங்களை மாதிரி லைஃப் பூரா மத்தவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கவலைப்பட்டு இருக்க முடியாது. அவ பண்ணாத தப்புக்கு ஏமா அவளை தண்டிக்கிறீங்க? சரிடா, அப்ப நாங்க சொல்றத பத்தி உனக்கு கவலை இல்ல. அப்புறம் ஏன்டா எங்கள்கிட்ட பர்மிஷன் கேக்குற நீ? போ, அந்த முப்போட்டியோட பொண்ணை இழுத்துட்டு போய் எங்க கல்யாணம் பண்ணிக்கோ. யாரு கேட்டா? பார்த்தி, அக்செப்டன்ஸ் உள்ள இருந்து வரணும். இது ஃபோர்ஸ் பண்ணி வர்றது. நீ இந்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் தடுக்க மாட்டேன். ஆனால் அவளை, எஸ்பெஷலி அவள் குடும்பத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. இதுக்கப்புறம் உன் இஷ்டம். பார்த்தி, இந்த 2 வருஷமா நீ உங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்றத பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் உறுதியா தெரியுது, நம்ம சேர்ந்து வாழ உங்க அப்பா அம்மா சம்மதம் உனக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே அவங்கள மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க சந்தோஷமா இருக்க போறதில்ல. அவங்களையும் விட்டு கொடுக்காம, என்னையும் விட்டு கொடுக்காம நீ அனுபவிக்கிற இந்த வலி
கன்ஃபியூஷன் என்னால் பார்க்க முடியலடா. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம நம்ம பிரிஞ்சிடலாம் பார்த்தி. நம்ம ஒன்றா இருந்தா வாழ்க்கை பூரா போராடிட்டே தான் இருக்கணும். அதே இப்போ பிரிஞ்சிட்டா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு உனக்கு பிடிச்சவளா ஒருத்தி, உங்கள் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணுறவளா ஒருத்தி கிடைக்க சான்ஸ் ஆகுது இருக்கு. அப்போ நீ நம்ம பிரியறத பற்றி உனக்கும் தோணியிருக்கு. ஆனால் நீ ஏன் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியும். எங்கே என்னை கைவிட்டுட்டா என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால என்னை ஏற்றுக்கிற ஒருத்தன் கிடைக்க மாட்டானோ, எனக்கு துரோகம் பண்ணுறோமோன்னு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். அப்படிலாம் நினைக்காத பார்த்தி. ஐ கேன் ஹோல்ட் மை செல்ஃப் அப். எல்லாம் நல்லதே நடக்கும். ஐ வில் பி ஃபைன். வி வில் பி ஃபைன். மொத்தத்தில் அவர் அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எப்பவுமே எங்களை விட்டுட்டு இருந்ததே இல்லை. பார்க்கலாம் இந்த 3 மாதம் நாங்கள் இல்லாமல் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு. பரவாயில்ல, என் அளவுக்கு இல்லைனாலும் உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கார். ஓஹோ, அவரை நான் மீட் பண்ணி ஆகணும். இப்போ கூட யோசிப்பேன் இந்திரா, நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சா, பசங்க இருக்காங்களான்னு. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படிலாம் யோசிக்கிறது சரியா தப்பா தெரியல. இட்ஸ் ஒன்லி ஹியூமன் பார்த்தி. நானும் உன்னை பற்றி இப்படி யோசிச்சிருக்கேன். ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே நீ ஹாப்பியாக தான் இருக்கிற கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் நீ எனக்கு தைரியமாக எடுத்த முடியும்னால தான் இந்திரா. ஆனால் என்னால் நம்பவே முடியல, இப்படி ரேண்டமாக ஏர்போர்ட்டில் நீயும் நானும் சந்திக்கிறது, பேசுறது ஒரு கனவுல வர மாதிரி இருக்கா? ரைட். ஆனால் உன்னை இப்படி பார்க்கும்போதும் உனக்கு ஒரு நல்ல புருஷன் பசங்க இருக்காங்க தெரிஞ்சக்கப்புறம் ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஓ, think that's me. Thank you, young lady, for letting us catch up. நீயும் வந்திருக்கலாமே. You know, you could have joined us. பரவாயில்ல அங்கிள், உங்களை பற்றி அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. I wanted to leave you two alone to catch up. உங்கள் ஹஸ்பண்டை தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் உன் டாட்டராவது பார்த்தனே. ஆனால் உண்மையை சொல்லணும்னா உன் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை இந்திரா. எல்லாம் அப்பா மாதிரியா? ஆமாம். அடுத்த தடவை நீ கலிஃபோர்னியா வரும்போது கண்டிப்பாக நீ என் வீட்டுக்கு வரணும். ஐயோ பார்த்தி, பாய் இந்திரா. பாய் பார்த்தி. இமையா, என்னாச்சு? ஏமா அவர்கிட்ட போய் சொன்னேன்? நான் உன் சொந்த மகன்னு ஏன் போய் சொன்னேன்? சொசைட்டில எவ்வளோ பேர் உன்னை கேவலமா பேசியிருக்காங்க, தப்பா பேசியிருக்காங்க. நீ அவங்கள மதிச்சதே இல்லையே. யூ ஆல்வேஸ் ஹெல்ட் யுவர் ஓன்.
and I respected you for that. ஆனால் இன்னைக்கு உன்னை பற்றி இப்படி நினச்சது தப்பான தோணுது. அம்மா, உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்படுறியா? Are you ashamed that I'm your adopted daughter? ஹே பைத்தியம், அப்போ உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி வா. சரி, நீ கேட்கறதுனால சொல்கிறேன். எனக்கு என்னோட லைஃப்பில் எந்த விதமான ரெக்ரெட்ஸும் கிடையாது. உன்னை மாதிரி ஒரு மக இருக்கும்போது எனக்கு என்ன வருத்தம்? என் ஒப்பீனியனில் 2 பேர் ஒன்றா சந்தோஷமாக வாழறதுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஐ டோன்ட் கன்சிடர் மை செல்ஃப் பீயிங் மேரிட் தட் பிக் ஆஃப் எ டீல். ஆனால் பார்த்தி, கிவன் ஆர் ஹிஸ்ட்ரி, எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார். அது மட்டும் இல்லை, he would feel guilty for my situation and won't forgive himself. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உடஞ்சி நடந்து போனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப பாரு, ஏதோ பெரிய பாரம் இறங்கின மாதிரி நிம்மதியா போறாரு. அவர் இப்படி போறதுக்கு நான் இந்த பொய் சொல்லணும்னா அது எனக்கு தப்பாவே தெரியல. போதுமா?